ஏய் நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல? வேகமா, இன்னும் வேகமா, அப்படிதான். நீ ஜீனியஸ் தான் தம்பி. இப்ப பாரு கண்ணா, உனக்கு உன்னோட வீடு ரொம்ப பிடிக்கும்ல? இல்ல, பிடிக்காது எனக்கு. சரி, அப்படின்னா உனக்கு உன்னோட மம்மி டாடி கூட இருக்கிறதுல விருப்பம் இல்லையா? இல்ல, எனக்கு இல்ல, கொஞ்சம் கூட இல்ல. நான் உங்களை ஹேட் பண்றேன். அப்படின்னா உனக்கு அவங்க மேல அவ்வளவு கோவமா? ஆமா, ரொம்ப கோவமா இருக்கேன். சரி, நம்ம விளையாடலாம். எஸ். வேடிக்கை இருக்கு. இந்த வயசுலயே அவன் அம்மா அப்பா மேல அவன் மனசுக்குள்ள இவ்வளவு இருப்பா. சார், நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, இதனால தான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தோம். சார், நீங்க நம்பவே மாட்டீங்க, இந்த ரிஷி நாள் முழுக்க எங்க வீட்லயே உட்காந்துருப்பான். அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டா கூட வரவே மாட்டான். அனுப்பி வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். சார், இவனுக்கு எடுத்து சொல்லி சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சு நாங்க டயர்ட் ஆயிட்டோம். முதல்ல நாங்க பக்கத்து வீட்டு பையன் தானே நினைச்சோம். ஆனா இதுக்கு மேல எங்களால முடியல சார். கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணுச்சு. அதான் இவனை உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தோம். சொல்ல போனா இவன் எங்க கிட்ட கூட ஒழுங்கா பேசல. அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தோம். பாப்போம், இந்த குழந்தைகளுக்கான சைக்காலஜிஸ்ட் ரிஷி மனசுல இருக்கிறத வெளில கொண்டு வராரான்னு. சரிப்பா தம்பி, உனக்கு டிராயிங் வருமா? ஓரளவு வரும். எனக்காக ஒரு ஸ்கெட்ச் பண்ணி தரியா? அங்கிள், சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஒரு ஃபேமிலி பெயிண்டிங், நீயும் உன்னோட அப்பா அம்மா இருக்கிற மாதிரி. பண்ணுவல்ல கண்ணா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இவங்க தான் என்னோட மம்மி டாடி. இவங்களுக்கு என் மேல அன்பே கிடையாது. இவங்க ரொம்ப மோசமானவங்க. இவங்க என்ன கொன்னுடுவாங்க. கண்ணா, எதுக்குப்பா அப்படி எல்லாம் யோசிக்கிற? அவங்க என்ன ஒன்னும் இல்ல, யாரையும் என் பிரச்சனை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் புரிஞ்சுக்கிறேன்ப்பா. என்கிட்ட சொல்லு கண்ணா, சொல்லுப்பா. சொன்னல, நான் வீட்டுக்கு போக மாட்டேன். அவங்க என்ன கொன்னுடுவாங்க. தங்களோட செல்ல பிள்ளைய எதுக்குப்பா பெத்தவங்களே கொல்ல போறாங்க? நான் உங்களோட செல்ல பிள்ளை கிடையாது. பின்ன நீ யார் அவங்களுக்கு? அவன் இதைத்தான் வரைஞ்சிருக்கான். அம்மா அப்பா தான் சொந்த குழந்தையை கொல்ல நினைக்கிறாங்க. ரஞ்சித், கதவை தரங்க. அவங்க வீட்ல இல்லையே சார். எங்க போயிருக்காங்க? தெரியலையே சார். ஆனா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் எங்கேயோ வெளியே போறது பார்த்தேன். ரிஷி, ரிஷி, ரிஷி,
உன்னோட அம்மா அப்பாவை விட்டுட்டு நீ எங்கடா போன சொல்லு. ரிஷி எங்க இருந்த? நீங்களா யாரு? நாங்க சிஐடி ஆபீஸ்ல இருந்து வரோம். சிஐடி? ஆனா நீங்க எப்படி இங்க? உங்களோட பையன் எந்த தப்பும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஜெகனும் சவிதாவும் உங்க பையனை எங்க கிட்ட கொண்டு வந்தாங்க. உங்ககிட்ட திரும்பி வர இவனுக்கு பிடிக்கலன்னு இவங்க சொல்றாங்க. பங்கஜ், இந்த பையன் ரிஷிய வா ரிஷி, வா நம்ம போய் ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம். ஆமா, குழந்தை உங்களுடைய தானே? அப்புறம் ஏன் உங்ககிட்ட தங்கறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்ல? உங்க முகத்தை கூட பார்க்க அவன் விரும்பல. உங்க குழந்தைகிட்ட அப்படி என்ன நடந்துக்கிட்டீங்க? சார் நாங்க என்ன சார் பண்ண போறோம்? எங்களை விட்டு ஏன் இவன் தள்ளி போறானே எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதை தான் கேட்குறோம். அப்படி என்ன பண்ணீங்க? இல்லைன்னா ஒரு குழந்தை அவனோட பெத்தவங்களை பார்த்து எதுக்கு பயப்படணும்? தெரியலையே, அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரியல. நாடகத்தை முதல்ல நிறுத்து. அந்த குழந்தையை நீங்க 2 பேரும் கொல்ல நினைச்சிருக்கீங்க. என்னது? என்ன பேசுறீங்க நீங்க? உங்க பையன் சொன்னதை தான் சொல்றேன். வேணும்னே அவன் மனசுல பூந்து யாரோ இதை விதைச்சிருக்காங்க சார். ராஜேஷ் சார், உண்மையான விஷயம் என்னன்னா இந்த குழந்தைகிட்ட நீங்க மாற்றாந்தாய் மனப்போக்க காட்டியிருக்கீங்க. என்ன என்ன பேசுறீங்க நீங்க? ரிஷி உங்க 2 பேருக்கும் பிறந்த பிள்ளை இல்லைன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க தத்தெடுத்திருக்கீங்க. இது யாரு உங்ககிட்ட சொன்னது? உங்க பையன் ரிஷி தான். அவனுக்கு எல்லாம் தெரியுது. அந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. உங்க சொந்தக்காரங்க, அதாவது அந்த பையனோட உண்மையான அப்பாவும் அம்மாவும் இறக்கறதுக்கு முன்னாடி அந்த பையன் பேர்ல எல்லா சொத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. சோ உங்க கண்ணு அந்த சொத்து மேல இருக்கு. அவன் இன்னொருத்தவங்களோட குழந்தைன்ற விஷயத்த நாங்க மறந்தே ரொம்ப நாள் ஆச்சு சார். எங்க சொந்த மகன் போலதான் அன்பு காட்டுறோம். இப்ப நீங்க சொன்னீங்களே பணத்துக்கு ஆசைப்பட்டுன்னு, கோடி ரூபா கொடுத்தா கூட எங்களுக்கு அதுல இருந்து ஒரு பைசா கூட வேண்டாம் சார். பணத்துக்காக பண்றவங்க நாங்க இல்ல சார். கடவுள் புண்ணியத்துல நாங்களும் வசதியானவங்க தான் சார். எங்களுக்கு எங்க குழந்தை திரும்ப கிடைச்சா போதும் சார். உயிரை விட அதிகமா அவன் மேல அன்பு வச்சிருக்கோம் சார். ஆமா சார், இந்த புருஷன் முன்னாடி 2 பேரும் ரிஷி கிட்ட சத்தமா பேசி கூட நாங்க பார்த்தது இல்ல சார். கையோங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே இல்ல. என்ன நான் சொல்றது? ஆமா. சரி, நான் ரிஷி கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்றேன். ரிஷி, பால் விளையாடுறியா? அங்கிள் பாத்துக்கோங்க, நான் உங்களை தோக்கடிச்சிருவேன். அப்படியா? நீ தான் தோக்க போற. என்ன ஜெயிச்சிட முடியுமா? அது என்னோட கோல் போஸ்ட், அது உங்களோடது. அது என்னோட கோல் போஸ்டா? ம், அடேங்கப்பா, என் கோல் போஸ்ட் பெருசா இருக்கு, உந்து குட்டியா இருக்கே. ஏன்? நான் சின்ன பையன்ல. ஓ அப்படியா? சரி, வா ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இன்னொரு கோல். ஆஹா, என்ன அங்கிள்? என்னாச்சு அங்கிள்? கண்ணா, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்டா. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு, நல்லாவும் விளையாடுறீங்க. ஆனா நான் சரி அங்கிள், நீங்க டயர்ட் ஆயிட்டீங்கன்னா வாங்க போய் உட்காந்துக்கலாம். தேங்க்யூ. வா, இப்படி உட்கார். நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. குட். கண்ணா, ரிஷி, ஒரு விஷயம் சொல்லு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அங்கிள், நீங்க எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. இல்ல? ஹா சரி, சூப்பர் விஷயம்தான். ஆனா நீங்க உங்க ஃப்ரெண்டு சொல்றத கேப்பீங்களா? ஹா ப்ராமிஸ்? ப்ராமிஸ். அப்படின்னா கண்ணா, நீங்க ஏன் உங்க பேரண்ட்ஸ் கூட வீட்ல இருக்க மாட்டேன்றீங்க? அங்கிள், ம்? அவங்க என்ன கொன்னுடுவாங்க. இல்லடா கண்ணா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதான் நான் உன் கூட இருக்கேன்ல. உன் அங்கிள் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கா? ஹா அங்கிள், உங்க மேல எனக்கு ஃபுல் ட்ரஸ்ட் இருக்கு. அப்படின்னா கண்ணா, உன் அம்மா அப்பா கூட இரு. உனக்கு ஒன்றும் ஆகாது. சரியா? என்னாச்சு? ஹா இருக்கேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ்.
சாக்லேட் சாப்பிடுறியா? ஆ இங்க வா. எவ்வளவு அழகா இருக்க. இந்த வாங்கிக்க, வச்சுக்கோ. தேங்க்யூ ஆண்டி. சாப்பிடு. ஆண்டி நீங்க போய் விளையாடுங்க, நான் இந்த சாக்லேட்லாம் முடிச்சிட்டு உங்க கூட வந்து விளையாடுறேன். இல்லம்மா, ஒரு வேலை பண்ணு, என் கூட வந்துரு. நான் உனக்கு நிறைய சாக்லேட்டு பொம்மை எல்லாம் வாங்கி தரேன். உண்மையாவா? சரி சரி வா. என்னாச்சு கேத்தன்? என்ன புது குழப்பம் இது? எங்க போனாவன்? எங்க போயிருக்க போறா? இங்கதான் இருப்பா. ஹே நில்லு நில்லு, குழந்தை எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க? விட அவள. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? என் வீட்டுக்குள்ளே புகுந்து என் குழந்தைய கடத்திட்டு போறியா நீ? எனக்கு இந்த ஆண்டி கூட தான் போகணும். வாய் மூடு. அப்புறம் உன்ன நான் என்ன பண்ண போறேன்னு பாத்துக்கிட்டே இரு. கேத்தன் அங்க இருக்கா? சீக்கிரம் வா. தங்கச்சி, மயூரி கிட்டயும் கேத்தன் கிட்டயும் நான் பேசி ஆகணும். நீ ரொம்ப ஓவரா போற. இங்க பாருங்கக்கா, எதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்தீங்க? நீங்க இவளை கட்டி போட்டு வைக்க மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை இவ என் குழந்தை ஏதாவது பண்ணிருந்தானா? ஈஷா என்னோட குழந்தை. நான் ஆண்டி கூட தான் விளையாடுவேன். வாமா, என் கூட வா. என் கூட வாடா. என் குழந்தை கிட்ட அப்படி என்னதான் சொல்லி மயக்குனான்னு தெரியல. தங்கச்சி சொன்னா கேளு, வாமா போயிடலாம். போலாம். நான் வர மாட்டேன், என்ன விடுங்க. தங்கச்சி சொன்னா கேளு. நீங்க ஏன் அப்படி பண்றீங்க? வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு நான் சொன்னல, அப்ப ஏன் வரீங்க? ஈஷா சாரிங்க. இருங்க, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த பொம்பளை என் வீட்டு பக்கத்துல எங்கேயாவது பார்த்தேன், அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். மறந்துடாதீங்க. வாமா. ஈஷா அழறா. எனக்கு அவகிட்ட போகணும். தங்கச்சி எனக்கு உடம்பு சரியாகட்டும். நீங்க யார்கிட்ட சொல்றீங்க? கண்டிப்பா அவங்க கிட்ட கூட்டிட்டு போறேன். என்ன விடுங்க. போயிடலாம் வாமா. என்ன விடுங்க. எவ்வளவு நாள் தான் இப்படி சமாளிக்கிறது? நாளுக்கு நாள் இவங்க நிலைமை மோசமாயிட்டே போகுது. ஏன் இவங்கள ஹாஸ்பிடல் கூட்டு போய் சேர்க்க மாட்டேன்? அட்லீஸ்ட் அவங்க ட்ரீட்மெண்டாவது ஆரம்பிப்பாங்கல்ல. இல்ல மயூரி, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவன் நம்ம கூட தான் இருப்பா. இவளை நான் தனியா விடவே மாட்டேன். இவளுக்கு நானே பார்த்து வைத்தியம் பண்றேன். வா தங்கச்சி. ஈஷா வாமா தங்கச்சி. ஐ ஏமா, சொல்றத கேளுமா. ஏம்மா என் மேல இவ்ளோ கோவப்படுற? அவசரமா கிளம்பும் போது பாத்திரத்தை கழுவ மறந்துட்டேன், அதுக்கேன் கோவப்படுற? கொஞ்சம் பொறுமையா ரெடி. சரி ஓகே, நான் சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணா பண்ணிக்க, சரியா? என் செல்ல குட்டிமா, என் கண்ணு குட்டி, அழாதடி செல்லம். அப்புறம் இங்க எனக்கு வேலையே ஓடாதுமா. அட, அதுக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசுற? சாப்பாடு மேல ஏன் உன் கோவத்தை காட்டுற? பட்டுக்குட்டி, சாப்பிடலன்னா சோர்ந்து போயிட்டு விடி செல்லம், இல்லையா? சரி ஓகே, நீ சொல்றத எல்லாத்தையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். சீக்கிரமா சாயந்தரம் வரேன். வரும்போது குலாப் ஜாமோட வரேன். 200 தடவை தோப்பு காலமும் போடுறேன். சந்தோஷமா? சிரிடா, சிரி செல்லம். சரி சரி சரி, ஊர் கெட்டு கிடக்குதுமா. கதவை மூடிக்கிட்டு ஜாகிரதையா இரு. ஏசிபி சாரு வரப்போறாரு, சரியா? நீங்களாம் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா, எப்ப வந்தீங்க? நாங்கெல்லாம் அப்பயே வந்துட்டோம். நீ பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டோம். உன் பொண்டாட்டிக்கு இன்னைக்கு குலாப் ஜாமுன் வாங்கிட்டு போறியாமே? தோப்பு காரணம் வேற போட போறியோ? சரி, அப்படி என்ன இன்னைக்கு பெரிய தப்பு பண்ணிட்ட? அது சார் நான் கிளம்புற அவசரத்துல பாத்திரத்தை கழுவ சுத்தமா மறந்தே போயிட்டேன். ஹலோ. ஆனா எப்படி? சரி ஓகே, இதோ நான் வந்துடுறேன். என்னாச்சு சார்? அந்த குழந்தை ரிஷி வீட்ல இருந்து காணாம போயிட்டான். ரிஷி காணாம போயிட்டானா? ரிஷி எப்படி காணாம போனான்? சார், அவன் வெளியே விளையாட போனா, ஆனா திரும்ப வரவே இல்ல. நாங்க எல்லா இடத்துலயுமே அவனை தேடி பார்த்துட்டோம் சார், ஆனா அவனை காணோம். குழந்தைய பத்திரமா பாத்துக்க சொல்லி நான் ஆல்ரெடி சொன்னல. நான் சொன்னதை நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நல்லா புரியுது சார். எங்க இருந்தாலும் அவன் கூடவே தான் போயிட்டு இருந்தோம், கூடவே தான் இருந்தோம். ஆனா நாங்க பின்னாடி வரத பார்த்து அவன் திட்டுறான். சரி, தனியா போன்னு விட்டுட்டோம். ஆனா சார், அவன் எப்பவும் போல அங்கதான் விளையாட போனான். இன்னைக்கு அவன் காணாம போவான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல சார். சார்,
வீட்டில் நாலா பக்கமும் தேடிட்டேன். ரிஷி எங்கேயும் இல்லை. இவங்க 2 பேரும் தான் ரிஷி ஏதோ பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ரிஷி எங்க சொந்த குழந்தை மாதிரி சார். அவனுக்கு எதிராக நாங்க எதுவும் யோசிக்க முடியாது சார். ஒருவேளை நீங்க 2 பேரும் அந்த குழந்தைய ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா உங்க 2 பேரையும் விடு விடு. பங்கஜ், என்னப்பா சொல்ற? எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும்? சரி, ப்ளீஸ் அழாம இருங்க. எதுவும் ஆகாது. அங்க பாருங்க எல்லாரும் வந்துட்டாங்க. வெளியே போய் அழாதீங்க. அப்பதான் அங்க பாருங்க பசங்க வந்துட்டாங்க. காணாம போயிருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்ன? ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் சார் வந்துருவாரு. சார் என்னாச்சு? காணுமா சார்? எங்க போயிட்டாங்களா சார்? கொஞ்சம் அமைதியா இருங்க. எக்ஸாக்ட்லி என்ன நடந்துச்சுன்றத சொல்லுங்க. பசங்க எப்படி காணாம சார் போனாங்க? எல்லா குழந்தையும் கிரவுண்ட்ல ரிஷியோட விளையாட போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தரை பத்தியும் தகவல் இல்ல. திவ்யா தன்னோட குழந்தை ரிஷியை கேட்டு எங்க வீட்டுக்கு தேடி வந்தா. ஆனா எப்பவும் போல இங்கதான் எங்கேயாவது போயிருப்பான்னு நாங்க நினைச்சோம். ஆனா இந்த தடவை போகும்போது கூடவே எல்லாரையும் கூட்டிட்டு போவான்னு நினைக்கவே இல்லை சார். என்ன சொல்றீங்க நீங்க? நாங்களே எங்களோட பையன் ரிஷியை காணோம்னு வருத்தத்துல இருக்கோம். ஆனா எல்லாரும் அவன் மேலேயே பழிய தூக்கி போடுறீங்க. பங்கஜ், போய் அந்த வாட்ச்மேனை கூட்டிட்டு வா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லா குழந்தைங்களும் அட் டைம்ல காணாம போயிருக்காங்க. இது விஷயம் அது கிடையாது. இதுல வேற என்னமோ இருக்கு. சார் எல்லாமே இவங்க 2 பேர்னால தான் சார் நடக்குது. இவங்க 2 பேராலையா? சார் இவங்க 2 பேரும் உங்க பையன் ரிஷியை சரியா வளர்க்கல. அவனை பார்த்து எங்க பசங்களும் எங்க மேல வெறுப்ப காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா மேடம், எனக்கு நிச்சயமா தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பா இவங்க 2 பேர் தான். அட, இதுல எங்களோட தப்பு என்னங்க இருக்கு? பின்ன எங்களோட தப்புங்கிறீங்களா? மிஸ்டர் சேகர், ஒழுங்கா மரியாதையா பேசுங்க. ஒரு நிமிஷம் முதல்ல சண்டை போடுறதை நிப்பாட்டுங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அட் டைம்ல எல்லா பசங்களும் எப்படி காணாம போனாங்க? ரிஷி தான் எல்லாரையும் ஒரே நேரத்துல பிரெயின் வாஷ் பண்ணிருப்பான்னு தோணுது. இங்க பாருங்க, ஒரு சின்ன குழந்தை மேல பழி தூக்கி போடுறதை விட்டுட்டு நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. ஆமா, அந்த குழந்தையோட மனசு மாறுற மாதிரி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. குழந்தைங்க கிட்ட இந்த மாறுதல் உங்களுக்கு எப்ப தெரிய ஆரம்பிச்சது? 4-5 நாளா சார். 4-5 நாளா? ஆமா. எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து எங்கேயாவது போயிட்டு வந்தாங்களா என்ன? ஆமா சார், 4 நாள் முன்னாடி எல்லாரும் சோனுவோட பர்த்டேக்கு போனாங்க. கரெக்ட் தானே? ஆமா சார். அதுக்கப்புறம் தான் எங்க பொண்ணு நிஷா வேற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டா. சார் ஞாபகம் வந்துருச்சு. ரிஷி கூட அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போனதுக்கு அப்புறம் தான் வேற மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிட்டான். ஆமா சார், உண்மைதான் சார். ஒரு நிமிஷம், சோனு யாரு? யாரோட பையன்? சார் மயூரி அப்புறம் கேத்தன், அவங்களோட பையன் தான் சோனு. அவங்க இந்த சொசைட்டில தான் இருக்காங்க. சார் வாட்ச்மேன் இதை சொல்லுங்க. ரிஷி, கரண், ஈஷா அப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எங்க போனாங்க? ஏதாவது பாத்தீங்களா? ஆமா சார், எல்லா பசங்களும் அந்த கிரவுண்டு பக்கம் போனாங்க 1 hour முன்னாடி. அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை அவங்கள. அங்க பெரிய பெரிய பசங்க தானே விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க ரொம்ப மோசமானவங்களாச்சே. அந்த பசங்க எப்பவும் எங்க பசங்களை டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சார் பிளே கிரவுண்டுக்கு நானே போய் பார்த்துட்டு வந்தேன். ரிஷி, இஷா அப்புறம் கரண் அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அங்க இல்ல சார். வாங்க அந்த பெரிய பசங்க கிட்ட பேசுவோம். அவங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம். சரி, நீங்க போய் கிரவுண்ட்ல செக் பண்ணிட்டு வாங்க. நான் போய் மயூரி கேத்தனை பார்த்துட்டு வந்துடுறேன். ஆண்டி இங்க பாருங்க, நாங்க வந்துட்டோம். ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க என் செல்ல பசங்களா. ரொம்ப சந்தோஷம். ஆண்டி எங்களுக்கு வீட்டுக்கு போக வேண்டாம், உங்க கூடயே தான் நாங்க இருக்கணும். எனக்கும் இங்கே தான் இருக்கணும். நான் எப்பவுமே இங்க தான் இருப்பேன். கவலைப்படாதீங்க என்னோட குழந்தைங்களா, நான் உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன். இங்க பாருங்க, இங்க எவ்வளவு பொம்மை இருக்கு பாருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. இந்தாங்க, இந்தா எடுத்துக்கோ, இந்தா. ஆஹா, நான் உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன். உங்க சொசைட்டில பசங்க காணாம போற விஷயம் எப்படி உங்க காதுல விழுந்திருக்குமே? ஆமா சார். ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்ற விஷயம் எங்களுக்கு தெரியாது சார். உங்களோட குழந்தை எங்க இருக்கு? சோனு மேடம், அவன் வீக்கெண்ட்ல, அதனால ஸ்கூல்ல இருந்து வரும்போதே அவனோட பாட்டி வீட்டுக்கு போயிட்டான். ஓ அப்படியா? 4 days பேக் அவனோட பர்த்டே தானே? ஆமா சார். ஆனா சார், என் குழந்தையோட பர்த்டே பார்ட்டி பத்தி இப்போ எதுக்கு கேக்குறீங்க? இங்க பாருங்க, ஒட்டுமொத்தமா குழந்தைங்க திடீர்னு காணாம போனது உங்களுடைய குழந்தையோட பர்த்டேக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறோம். என்னது?
ஆனா சார் எங்க வீட்ல நடந்த பர்த்டே பார்ட்டிக்கும் குழந்தைங்க காணாம போனதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இல்லை பயப்பட நான் விசாரணை போய்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பையன் பர்த்டேல ஏதாச்சும் ஃபோட்டோஸ் எடுத்தீங்களா? ஏதாச்சும் வீடியோ ரெக்கார்டிங் அந்த மாதிரி? ஆமாம் சார், வீடியோ ரெக்கார்டிங் பண்ணோம். சரி, அந்த சிடியை கொஞ்சம் என்கிட்ட கொடுங்க. சரிங்க, இதோ நான் தரேன். ஆமா, இவங்க யாரு? ஜி, அவங்க என் தங்கச்சி. உடம்பு சரியில்லாதனால தான் அவங்க அப்படி. சரி, சிடி எடுத்துட்டு வாங்க. சரிங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் இங்கே இருங்க, நாங்க குழந்தைங்க கிட்ட பேசுறோம். சரியா? அட நப்பா ஒரு வால் நான் போடவா? தேங்க்யூ. குட் ஷாட். தேங்க்யூ சார். கண்ணா, உன் பேர் என்ன? ராஜு. குட் ஷாட் ராஜு. இன்னும் ஒரு பால் போடுறேன். சார், இந்த தடவை பால் போடுங்க சார், நான் கேட்ச பிடிக்கிறேன். எங்க சார் பாலே அடிக்கிற நீ? பங்கஜ் விட்றாத. என்ன சார் இப்படி பண்றீங்க? இது சீட்டிங் சார். இது என்னோட கேட்ச். நான் பிடிக்க வேண்டிய கேட்ச் சார் இது. ஓகே பசங்களா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் சார்? சரி, இத சொல்லுங்க. ரிஷி, இஷா, கரண் அப்புறம் அவங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்க விளையாட வந்தாங்களா? அங்கிள், குட்டீஸ் கேங் இங்கே வந்துச்சு. நாங்கள் அவங்கள அனுப்பி வச்சிட்டோம். ஏன் அங்கிள், நாங்கள் ப்ளே பண்ணுற இடத்துல அவங்க வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் டெய்லி அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கோம், நீங்கள் எல்லாரும் சைடில் போய் விளையாடுங்கன்னு. ஆனால் அவங்க கேட்கவே மாட்டாங்க. திடீர்னு எங்கள் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. என்னமோ ஏன் தான் அவங்க அப்படி இருக்காங்க தெரியல. சரி, அந்த பசங்க இங்க இருந்து எங்க போனாங்கப்பா? இங்கே சண்டை போயிட்டு இருந்துச்சா, அப்புறம் பலூன்கார அடிக்கிற மணி சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. தெரியலன்னா என்ன அர்த்தம்? திடீர்னு அவங்க பேட் பால்லாம் விட்டுட்டு பலூன்கார அங்கிள் பார்த்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அவங்க யாரும் வீட்டுக்கு வரலையா? இல்லப்பா, அவங்க எல்லாரும் காணா போயிட்டாங்க. எல்லாம் தப்பும் எங்களோடது தான். எங்களோடவே நாங்கள் அவங்கள விளையாட வச்சிருக்கணும். அது கரெக்டு தான். அவங்க உங்களை விட சின்ன பசங்க, நீங்க தான் அவங்கள பார்த்துருக்கணும். அங்கிள், நீங்கள் ப்ளீஸ் ஏதாவது பண்ணி அவங்கள கண்டுபிடிச்சிடுங்க. ஐ ப்ராமிஸ், நாங்கள் இனிமேல் அவங்கள நல்லா கேரிங்காக பார்த்துக்குறோம். சரி பங்கஜ், அந்த குழந்தைங்களோட அம்மா அப்பாவை கொஞ்சம் வீட்டுக்கு போக சொல்லுங்க. முதல்ல இந்த பலூன்காரன் எங்க இருக்கான்னு தேடும். May God bless you. Happy birthday to dear Sonu. Happy birthday to you. ஓஹோ, இதுதான் பிரச்சனையா? என்னது சார்? ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணு. கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணிட்டு மறுபடியும் ப்ளே பண்ணு. இங்க பாரு, இங்க காணாம போன எல்லா பசங்களோட கையிலையும் ஒரே மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் இருக்கு. ஆனா மத்தவங்க கிட்ட வேற மாதிரி இருக்கு. ஆமா சார், காணாம போன குழந்தைங்க கையில இருக்க பாக்ஸஸ், அதோடைய சைஸும் கிஃப்ட் ராப்பரும் ஒரே மாதிரி இருக்கு. வேணும் தான் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க.
ஹலோ மிஸ்டர் கேதன். ஹாஜி சொல்லுங்க. நான் இன்ஸ்பெக்டர் அபிஜித் பேசுறேன், சிஐடில இருந்து. சொல்லுங்க சார், சொல்லுங்க. உங்க பையன் சோனுவோட பர்த்டே பார்ட்டில சில குழந்தைங்க கையில இருக்கிற ரிட்டர்ன் கிஃப்ட் ஒரே மாதிரி இருக்கே, உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? ஆமா சார், அது நானும் என் ஒய்ஃப் தான் வாங்கி கொடுத்தோம். அது குழந்தைங்களுக்கு பிடிக்குமேன்னு ஒரே மாதிரியான ரிட்டர்ன் கிஃப்டை வாங்கி கொடுத்தோம், மற்றவங்களுக்கு வேற மாதிரி வாங்கி கொடுத்தோம். ஓகே 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 சரி, அப்போ அந்த கிஃப்ட்ல என்ன இருந்துச்சு? சார் அது வந்து மியூசிக்கல் டாய்ஸ் இருந்துச்சு சார். அதை ஷார்ட் பண்ணாதுலேருந்து ஒரு லைட் வரும். ஆனால் சார் இதை நீங்க ஏன் கேட்குறீங்க? சார் இல்ல இல்ல, அந்த டாயை நீங்க எங்க இருந்து வாங்குனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார் அது வந்து மலாட்ல ஒரு கிஃப்ட் ஷாப் இருக்கு, ரெயின்போ கிஃப்ட் ஷாப், அங்கே தான் சார் வாங்கணும். ரெயின்போ கிஃப்ட் ஷாப் மலாட். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தயா, எத்தனை குழந்தைங்க மாயமானாங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் பங்கஜ் ஸ்ரேயாவை அனுப்புங்க. சோனுவோட பர்த்டே பார்ட்டியில் எத்தனை ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்களோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. எஸ் சார். ரைட் சார். சார், மற்ற வீட்டில் இருந்த பொம்மைங்களையும் நான் எடுத்துட்டேன். ஓகே சார். சார், பங்கஜ் ரிஷியோட வீட்டுக்கு பொம்மை எடுக்க போயிருக்கான். ஓகே ஓகே சார். பங்கஜ், என்ன பொம்மையை வச்சு விளையாடிட்டு வர? நீ என்ன குழந்தையா? அபிஜித் சார் கூப்பிடாரு, வா வண்டியில வந்து உட்காரு. வா சீக்கிரம். இங்க பாருங்க. சொல்லுங்க. இந்த ஏரியால ஒரு பலூன்காரர் சுத்திக்கிட்டு இருப்பார்ல, அவரை பாத்தீங்களா? இல்ல, இன்னைக்கு அவனை பார்க்கல. இன்னைக்கு பலூன்காரனை பாத்தீங்களா இந்த ஏரியால? ஆமா சார், இங்க ஒரு பலூன்காரர் தான் இருக்காரு. இப்போ எங்க இருக்காரு? இதோ அந்த முக்குல, அதை பாருங்க, அந்த சந்து இருக்கு பாருங்க, அங்கதான் இருப்பாரு அவரு. தேங்க்யூ. பங்கஜ் ப்ளீஸ் உள்ள வா. ஓ மை காட், இவ்வளவு அழகான கிண்டர் கார்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் விளையாட நிறைய பொம்மைகள் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவனுக்கு என்னாச்சு? சார், இந்த பொம்மைகள் எல்லாம் எடுத்துட்டு வர ரிஷியோட வீட்டுக்கு அவன் போயிருக்கான். இதை ஆன் பண்ணதுல இருந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்றான். இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எவ்வளவு பெருசா இருக்கு. அங்கிள் அங்கிள் என் கூட விளையாடுங்க. அங்கிள் அங்கிள் அங்கிள். நான் உன்னோட அங்கிள் கிடையாது. என் கூட விளையாடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு கிச்சு கிச்சு போட்டுடுவேன். என்னால முடியாது. உப்பு மூட்டை இருக்கிறேன். என்னடா பண்ற? பிரின்சிபல் சார், நான் ரொம்ப நல்ல பையன் சார். நான் கெட்ட பையன் கிடையாது சார். என்ன நம்புங்க சார், ப்ளீஸ் சார், என்ன நம்புங்க. முதல்ல நிறுத்து. முதல்ல அந்த போ சொல்ல அவனை. இதெல்லாம் அந்த பொம்மையால தான் நடக்குது. ஹலோ ரஜத். சொல்லுங்க சார். நான் சிஐடில இருந்து இன்ஸ்பெக்டர் அபிஜித் பேசுறேன். சார், இஷ்யூ பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியும் இருந்துச்சா? இங்க பாருங்க, நாங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். கூடிய சீக்கிரத்துல எல்லாம் கண்டுபிடிச்சிருவோம். ஐயோ, சொல்ல வந்ததை நான் மறந்துட்டேன், சாரி. அதாவது நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா, ஏதாவது பசங்க கிட்ட, அதாவது உங்க பையன் ரிஷி இருக்கார்ல, ஏதாவது அவனை ஹிப்னோடைஸ் பண்ண மாதிரி ஏதாச்சும் டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணாரா அவரு? என்னது ஹிப்னோடைஸ்? இல்ல சார், அப்படி எதுவும் கவனிக்கலையே. அப்படின்னா சார், அதனால தான் அவன் வித்தியாசமா நடந்துக்கிட்டானோ என்னமோ. சார் ப்ளீஸ், என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்க சார். சார் ப்ளீஸ், எதையாவது பண்ணி குழந்தைய காப்பாத்துங்க சார். இந்த பாருங்க, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். எனக்கு ஏதாச்சும் தெரிய வந்தா கண்டிப்பா நான் தகவலை தெரிவிக்கிறேன். என்னடா இவன்? இவன் எப்படி சரியாக்கணும்னு ரஜத் ஏதாவது சொன்னாரா? இல்ல, குழந்தை ஹிப்னோடைஸ் ஆயிடுச்சுன்ற விஷயமே அவருக்கு தெரியல. நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒருவேளை அப்படிலாம் நடந்திருக்குமோன்னு யோசிக்கிறாரு. அவருக்கு அதை பத்தி தெரியவே இல்லை. வேற அதனாலதான் இப்படி ஹிப்னோடைஸ் ஆயிருக்கான். அந்த மாதிரி ட்ரிகர் பண்ணாதான் அவனால அதுல இருந்து வெளியே வர முடியும். சார், கிரவுண்ட்ல இருந்து அந்த பெரிய பசங்க சொன்னாங்க, அந்த சின்ன பசங்களோட சண்டை நடந்துட்டு இருந்த போது திடீர்னு ஒரு பலூன்காரன் அங்க வந்தானா. அந்த பெல் சவுண்ட் கேட்டதுக்கு அப்புறம் அந்த சின்ன பசங்க எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் பின்னாடி ஓடிட்டாங்களாம். அந்த பலூன்காரன் தான் முதல்ல பிடிக்கணும்.
அங்கிள் ஏய், அங்கிள் ஏய், அங்கிள் என்னாச்சு? எனக்கு பலூன் வாங்கி தாங்க அங்கிள் பலூன் வாங்கி தாங்க கொஞ்சம் ப்ளீஸ் அமைதியா அங்கிள் எனக்கு பலூன் வாங்கி தாங்க அங்கிள் முதல்ல வேலையை முடிச்சிடலாம். அக்கா அக்கா எனக்கு நீங்க பலூன் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே வாங்கி தாங்க பலூன் வாங்கி தாங்க ப்ளீஸ் அங்கிள் பாருங்க அக்கா எனக்கு வாங்கி தர மாட்டேன்றாங்க ப்ளீஸ் அங்கிள் நீங்க வாங்கி தாங்க நான் உங்களை விட என்ன பண்ற? மாட்டேன் நான் உங்களை விட மாட்டேன் சீக்கிரம் ஒரு பலூன் கொடுப்பா. பங்கஜ் என்ன பண்ற? பலூன் 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 அமைதியாரு பங்கஜ். ஐ மணி பங்கஜ் பங்கஜ் பொறுமையா இருங்க. மணி என்ன மணி பண்ணிட்டு இருக்கீங்க? மணி 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 பங்கஜ் 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 ஓகேவா? சார் இந்த லாலிபாப் இங்க என்ன நடக்குது சார்? நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லதா சார் இருக்கேன். ஆ? என்னாச்சு சார்? அப்படின்னா இந்த பெல் தான் ட்ரிகர். இதனால தான் பங்கஜ் சரியா இருக்கான். சரி உண்மையா சொல்லு, குழந்தைங்க எங்க இருக்காங்க? எந்த குழந்தை சார்? இன்னைக்கு காலையில சொசைட்டில மாயமானாங்களே அந்த குழந்தைங்க. நீ அடிச்ச மணியை கேட்டு அந்த சத்தத்தை கேட்டு ஓடி வந்தாங்களே அந்த குழந்தைங்க. சார் எனக்கு தெரியல சார் நீங்க எந்த குழந்தைய பத்தி பேசுறீங்கன்னு. அப்படியா? இந்த நாடகத்தை முதல்ல நிறுத்து. காலனிக்குள்ள நீ காலையில போனதுல இருந்து பசங்க மாயமாயிருக்காங்க. குழந்தைங்க எங்க? சார் மத்தியானத்துக்கு மேல தான் வியாபாரத்துக்கே போனேன். அதனால சொசைட்டிக்குள்ளேயே நான் போல சார். இப்படி கேட்டால ஒத்துக்க மாட்டான். இவனை பீரோக்கு தான் கூட்டிட்டு போகணும். அப்பதான் அவன் சரிப்பட்டு வருவான். வாடா. சார் நான் வரமாட்டேன் சார், என்னை விட்டுருங்க. என் தொழில் மேல சத்தியமா நான் பண்ணல சார். பிளே கிரவுண்ட்ல இருக்க பசங்க காலையில இந்த பெல் சத்தத்தை தான் கேட்டதா சொன்னாங்க. நீ அங்க போகலன்னா வேற யார் போனா? ஒரு நிமிஷம் சார், இப்போதான் ஞாபகம் வருது. என் பக்கத்து வீட்டுக்காரன் ஷாம் தான் இந்த மணியை கொண்டு போனான். பொய் சொல்லாத. உண்மையை தான் சார் சொல்றேன், வியாபாரத்து மேல சத்தியமா. அவன் எங்க இருக்கான்? எங்க தங்குறான்? என் வீட்டு பக்கத்துல தான் சார். சரி வா. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க சிஐடில இருந்து வரோம். இந்த பொம்மை உங்க கடையோடதா? ஆமாங்க, என் கடையோட தான். ஆனா என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னா இந்த பொம்மை நல்ல குழந்தைங்க மாதிரி கிடையாது. பெரியவங்களே குழந்தைங்க மாதிரி மாறிடுறாங்க. அவன் என்ன இம்சை பண்ணிட்டான் இன்னைக்கு. சுத்தமா எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் புரிய வைக்கிறேன். இந்த பொம்மையில நீ ஒரு விதமான சவுண்டை போட்டிருக்க. அதை கேட்டு எல்லாரும் ஹிப்னோடைஸ் ஆயிடுறாங்க. அந்த மாதிரிலாம் எப்படி சார் போட முடியும்? இருங்க நான் இப்பயே செக் பண்றேன். வேணாம் சார். சார் நான் எதுவும் பண்ணல சார். இந்த பொம்மையை ஒரு புருஷ பொண்டாட்டி தான் சார் வாங்கிட்டு போனாங்க. அவங்க எப்படி கேட்டாங்களோ அந்த மாதிரி தான் நான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். அவர் என்ன சொன்னாரு? அவங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பொம்மையை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மியூசிக்கையும் அவங்களுக்கு போட்டு காமிச்சேன். ஆனால் சாயங்காலமா ஒரு பொம்பளை வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதுல இருக்க சத்தத்தை எடுத்துட்டு அவங்க ஒரு சத்தம் கொடுத்தாங்க, அதை போட சொன்னாங்க. யாரவன்? அது யாருன்னு தெரியல சார். அவங்க என்ன பண்ணாங்களோ அதை தான் சொல்றேன். கண்டிப்பா இந்த மியூசிக் யாருக்கும் பிடிக்காது, அதனால தான் மாத்த சொல்றேன்னு சொன்னாங்க. இதை போடுங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொன்னாங்க. அவங்க தான் அதுக்கான மியூசிக்கும் கொடுத்தாங்க. குழந்தைங்க எங்க? சார் சார் சார், அந்த பொம்பளை எனக்கு காசு கொடுத்தா குழந்தைங்களை எல்லாம் தூக்கிட்டு வர்றதுக்கு. எந்த பொம்பளை? சுதாஜி. சுதாஜி? ஆமா சார். பூர்வி, அந்த பொம்மை கடையில பொம்மையோட மியூசிக்கை மாத்திருக்காங்களா? ஓஹோ சரி. குழந்தைங்களும் சுதாவும் எங்க இருக்காங்க?
பசங்களா உங்களுக்கு ஒன்றும் ஆகல? கவலைப்படாதீங்க, நாங்க வந்துட்டோம். இந்த ரிஷி எங்க இருக்கான்? அப்புறம் சுதா ஆண்டி எங்க? சுதா ஆண்டி ரிஷியை கூட்டிட்டு ஓடிட்டாங்க. சுதா ஆண்டி போயிட்டாங்களா? சுதாவை பிடிச்சாகணும். அவ ரிஷியை கூப்பிட்டு ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. ரிஷி ஏதாவது பண்ணிட போறா. போலாம். அங்கிள் சுதா ஆண்டி ரிஷிய காப்பாத்ததான் நினைச்சாங்க, ஆனா கொலை பண்ண ஒண்ணும் நினைக்கல. அப்படின்னா இங்க ஒரு பேட் அங்கிள் வந்திருந்தாங்க. அவர்தான் ரிஷியை ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சாரு. நாங்களும் ஆன்ட்டியும் சேர்ந்து தடுத்தோம். அப்புறம் சுதா ஆண்டி ரிஷியை கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. யார் அந்த அங்கிள்? தெரியல அங்கிள். அவரோட முகத்தை மூடி வச்சிருந்தாரு. நாங்க அவங்கள பார்க்கவே இல்ல. உங்களை யாரையும் அவர் எதுவும் பண்ணலையா? ஆமா அங்கிள், அவர் ரிஷியை மட்டும்தான் பிடிக்க வந்தாரு. ரிஷியை மட்டும் தானா? என்னடா அது புது குழப்பம்? ஏன் ரிஷியை மட்டும் கொல்லணும்னு நினைக்கிறான்? மரண பையனா எப்படி இருக்குன்னு நான் உனக்கு காட்டுறேன்டா. இதுக்கு முன்னாடி ரிஷி கிட்ட புருஷனும் பொண்டாட்டியும் சத்தம் போட்டு பேசி கூட நாங்க பார்த்தது இல்ல. சாதாரண ஒரு சின்ன சண்டைக்கு குழந்தையோட உயிரை பறிக்க போயிருக்கனே. ஒரு உயிரோட மதிப்பு அவ்வளவு கேவலமா போச்சா? என்ன மன்னிச்சிருங்க சார். அந்த ரஜத் எனக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார். அதோட 4-5 பேர் முன்னாடி என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான் சார். உனக்கு பணம் கொடுக்கற வரைக்கும் அவர் நல்லவரா தெரிஞ்சாரோ? ஒரு தடவை மாட்டேன்னு சொன்னா ஈகோ ஹர்ட் ஆகுதோ? உனக்கு பணம் கொடுக்கதான் அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்களா? அப்பனை பழி வாங்குறதுக்கு குழந்தைய கொள்ளுவியா நீ? பெரியவங்களோட குழந்தைங்க ரொம்ப மேலானவங்க. சண்டை போடுவாங்க, ஆனா உடனே மறந்துடுவாங்க. ஆனா நம்ம பெரியவங்க சின்ன விஷயத்த கூட மனசுல வச்சுப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பழி வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன மன்னிச்சிருங்க சார். நான் கோவத்துல பைத்தியக்காரனாவே மாறிட்டேன். எனக்கு நான் என்ன பண்றேன்னே தெரியல சார். என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன மன்னிச்சிருங்க சார். கூட்டிட்டு போங்க சார். ரிஷி 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 உனக்கு ஒன்றும் ஆகலையே? சார், எல்லாம் என்னுடைய தப்பு தான். எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவனுடைய பெத்தவங்க என்ன பார்க்கவே விட மாட்டாங்க. ஐம் சாரி மம்மி, ஐம் சாரி டாடி. அதனால தான் நான் அவங்களை ஹிப்னடைஸ் பண்ணேன். என் கூடவே அவங்கள வச்சுக்கிட்டேன். அப்பதான் அவங்க கூட நான் எப்பவுமே பிரியாம இருக்க முடியும்னு நினைச்சேன். சார் என்னோட தங்கச்சியை மன்னிச்சிடுங்க சார். அவளுக்கு மனசு சரியில்லாம ஏதோ குழப்பத்தில் இப்படி பண்ணிட்டாங்க சார். ஓகே கேத்தன், ஆனா சுதா என்னென்ன பண்ணாங்களோ அது ரொம்ப தப்பு. ஆனா இவங்களோட மனநல சரியில்லாததால முதல்ல நாம இவங்களுக்கு வைத்தியம் பண்ணணும். ஆனா இவங்களுக்கான தண்டனைய முடிவு பண்ண வேண்டியது அந்த சட்டம் தான். ஸ்ரேயா,